பன்னீர் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பன்னீரை கிரேவி மாதிரியோ, ஃப்ரை மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். எப்படி செஞ்சாலும் எல்லா விதமான சத்துக்களும் பன்னீர்லேருந்து நமக்கு கிடைச்சிரும். பன்னீரை சுவையான உணவு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சுவையான உணவு மட்டும் கிடையாது, ஆரோக்கியமான உணவும் கூட இந்த பன்னீர். பொதுவாகவே பன்னீர் சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பன்னீரை எப்படி செய்தாலுமே சுவையாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த பன்னீரில் ஏராளமான சத்துக்களும் இருக்குது. பொதுவாக பன்னீர்லேயே கால்சியம், புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் இந்த கால்சியம், புரோட்டீனை தவிர்த்து ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் இந்த பன்னீரில் அடங்கியிருக்கு. என்னெல்லாம் பன்னீரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பொதுவாகவே வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கள, அவங்களுக்கு இந்த பன்னீரை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால. எப்பெல்லாம் பன்னீர் நமக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பன்னீரை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கால்சியம், புரோட்டீன் மட்டும் கிடையாது, இந்த பன்னீரில் செலினியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இருக்குது. ஒரு 100 கிராம் பன்னீரில் 265 கலோரிகள் இருக்குது. 20 கிராம் கொழுப்பு இருக்குது. கார்போஹைட்ரேட் 1.2% இருக்குது. இந்த பன்னீரில் செலினியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவுது இந்த பன்னீர். கால்சியம் பன்னீரில் அதிகமாக இருக்கிறதுனால பல், ஈறு பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு இந்த பொட்டாசியம் உதவுது. அதே மாதிரி எலும்புகளை வலுப்படுத்த உதவுது இந்த பன்னீர். ஜிம்மில் அடிக்கடி உடல் பயிற்சி செய்கிறவங்களுக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக தேவைப்படும் இல்லையா? அதனால் இந்த பன்னீரை நம்ம உணவில் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கான சக்தியை கொடுக்குது இந்த பன்னீர். இவ்வளோ சத்துக்கள் அடங்கி இருக்கிற இந்த பன்னீரை நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.